geographical leader, segment leader, and as an operating person, operation leadership. இது ஒவ்வொரு கணக்கையும் தரவா பார்க்க தெரியணும். எப்படி டோனி பெர்னாண்டஸ் வந்து 88 எம்ப்ளாயர் ஒரு ஏர்கிராஃப்டை ஓட்டுறாரோ அதே போல நம்மளுடைய நிறுவனத்துல எல்லா இடத்துலையும் யூட்டிலைசேஷன் இருக்கா. ஒரு கடை வச்சிருக்கோம், இந்த கடையோட பொட்டன்ஷியல் யூட்டிலைசேஷன் எப்படி பார்ப்பீங்க? ஒரு கடை இருக்கு, ஒரு செட்டப் இருக்கு, ஒரு அக்கௌண்டன்ட் இருப்பாரு, ஒரு மேனேஜர் இருப்பாரு, நீங்க இருப்பீங்க. வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் இன் திஸ்? எத்தனை பேர் வந்து பொட்டன்ஷியல் பார்க்கறோம்? சார் பிசினஸ் போன தடவை வந்து சார் 1 கோடிக்கு பண்ணேன். ஆனா இதே ஒரு 5 பேர் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துல பொட்டன்ஷியல் கணக்கு பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ about 3 crores. இப்போ நீங்க 1 கோடி பண்ணீங்கன்னா your utilization is only 33%. You have to thrash away that utilization. You should drive for 70% plus utilization. அப்போ manufacturing company in the still works. You would invested on machinery, equipment எல்லாம் போட்டு நிற்கும். ஒரு ஷிஃப்ட் ஓடாது, அரை ஷிஃப்ட் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா மார்க்கெட்ல அங்க ஓட்டர் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ இந்த எக்யூப்மெண்ட் யூட்டிலைசேஷன் அவர் பாருங்க, டர்ன் ஓவர் டைம் எப்படி அவர் சொன்னது 30 and 20 minutes சொன்னாரு. ஐ திங்க் ஓகே, இது ஏர்கிராஃப்டோட டர்ன் ஓவர் டைம். வந்து இறங்கி கிளீன் பண்ணி அடுத்த ஏர்கிராஃப்ட் ரெடி ஆகிறதுக்கு 20 minutes சொன்னாரு. That should be the way in each of our activity. இங்க ரிசோர்ஸ் இருந்தா நமக்கு கடையில ஒரு பையன் இருந்தானா ரிசோர்சஸ் அவன் யூட்டிலைஸ் ஆகணும் எஃபெக்டிவா. So see that you have your utilization effectively so that your operational leadership also is there. So geographical leadership, segment leadership, then operational leadership, and then financial leadership. Now financial leadership சொல்லும்போது தான் போட்ட பணத்துக்கு என்ன திரும்பி வந்துட்டு இருக்கு. போட்ட பணம் போது எத்தனை பேர் நம்ம ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்க்குறோம்னு தெரியல. நான் இப்போ சொல்றது எல்லாமே MISல வரணும். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமே அளவீட்டு பார்த்தீர்கள் என்றால் தான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா இது எவ்வளவு முக்கியமானது. ஸோ நிறுவனத்துல வந்து எதெல்லாம் MIS பார்க்கணும், எதெல்லாம் இருக்கணும்ன்றதுக்கு we can go ahead. Yeah, next. இது வந்து data information. Okay, that you have seen enough. Next. Accountsல okay, balance sheet, profit and loss statement, receivables bill wise aging, payables bill wise aging, non performing report, non performing assets. நிறுவனத்தில் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் பல நேரத்தில் ஓனரே நான் பெர்ஃபார்மிங் உட்காந்துருப்பாரு. இப்போ நம்மளோட MIS இல்லைன்னா நம்ம அப்படிதான் சொல்லிக்கணும், நம்மள we are a non performing asset in the company and overdue debtors report. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் போடுங்க, இதுக்கெல்லாம் மேல டீடைலா போலாம். ஓகே, ஸ்டாக் ரிப்போர்ட், ஏஜிங், ஸ்டாக் வந்து எத்தனை ப்ரொடியூஸ் பண்ணி எத்தனை நாள். நல்லா அன்னைக்கு போன தடவை எஸ்கான்ல கூட நீங்க கேட்டிருப்பீங்க, திரு கருமுத்து கண்ணன் அவர் சொல்லுவாரு நம்மளுடைய ரா மெட்டீரியல் கூட நிறைஞ்சிருக்கணும், finished product கூட ஜீரோவா இருக்கும். ஏன்னா finished product வந்து சவத்துக்கு சமம் என்று சொன்னார். சமம் ஆயிட்டா யாராவது வீட்டில் வச்சிருப்பாங்களா? அடுத்த நிமிஷத்துக்கு வெளியே அனுப்பிடுவாங்க, அழுவாங்க கொஞ்ச நேரம், அப்புறம் வெளியே தூக்கி போடுவாங்க. ஸோ யுவர் ஸ்டாக் ரிப்போர்ட் ஏஜிங், ஒரு ஸ்டாக் வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டே இருக்குது, ப்ராசஸ் பண்றதுல ஒன்றும் பண்றதுல இட்ஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட். பல நேரத்தில் வந்து நமக்கு ப்ராஃபிட் இல்லாத ரீசன் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னால இல்லை, பேலன்ஸ் ஷீட்னால தான். ஏன்னா நம்ம போட்ட பணம், நமக்கு வருமானம் வந்த பணம் எல்லாத்தையும் கொண்டு போய் கண்ட இடத்துல முடக்கி வச்சிருக்கு. ஸோ யுவர் ஆர்கனைசேஷன் பிகம்ஸ் ஹெவி, போட முடியாது வேகமா. It has to be made lighter. The lighter balance sheet, or rather like shrinking the balance sheet is very important. Expanding the balance sheet பார்த்தா பெரிய பிசினஸ் மாதிரி தெரியும். எக்ஸ்பேண்டிங் பிசினஸ்னா எப்படி, புதுசா நாலு ஒரு ஃபேக்டரி கட்டுறது, ஒரு பில்டிங்கை கட்டுறது, இதெல்லாம் பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்பேண்ட் ஆகும். அசெட் சைடுல எக்ஸ்பேண்ட் ஆகும். லைபிலிட்டி, I mean if you know asset liability side, you should know. அசெட் தானே, திருப்பி இன்னொரு 10 இடத்துல பிரான்ச் போடு, ஒரு 2 இடத்துல இடத்த வாங்க, ரியல் எஸ்டேட் வாங்க, அங்க அந்த பிசினஸ்ல போட்டு இந்த பக்கம் வரணும்னா லைபிலிட்டி சைடு போடணும். லைபிலிட்டி எங்க இருக்கு? ஒண்ணு உங்க ஷேர் கேபிட்டல் வரணும், ப்ராஃபிட் வரணும், இல்லைன்னா கடன் வாங்கணும். இதை வாங்கி போட்டு இதை பெருசாக்கிட்டீங்கன்னா, if your balance sheet is expanded, you are becoming heavy. Nothing wrong in expanding a balance sheet. அது பெருசாக்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரிந்து சரியான முறையில் அதுக்கெல்லாம் வந்து இந்த MIS கண்ட்ரோல் இருந்தா you can do it. So ஸ்டாக் ரிப்போர்ட், ஏஜிங், கேஷ் ஃப்ளோ பார்க்கணும். ஓகே, கேஷ் ஃப்ளோ எப்படி உள்ள போயிட்டு இருக்கு, BRS நான் ஏற்கனவே பார்த்தது. இதெல்லாம் MISக்கு சாம்பிள். பர்ச்சேஸ்ல வந்து சப்ளையர் அனாலிசிஸ், எந்த மாதிரி சப்ளையர் எப்படி அனலைஸ் பண்றோம், வீக்லி பேமெண்ட் பிளான், broker கமிஷன் ரிப்போர்ட். ஓகே, all examples. இந்த மாதிரி thousands of reports you can generate based on your own business. Next, சேல்ஸ்னா கஸ்டமர் நியூ வந்தது எது, வெளியே போனது எத்தனை பேர். 300 கஸ்டமர் இருப்பாங்க, இந்த மாசம் 3 மாசமா 8 பேர் எடுக்கல அப்படின்னா அது அட்ரிஷன். நமக்கு அந்த அட்ரிஷன், வெளியே போன கஸ்டமர் எங்க போயிருக்காங்க என்ன, அதை மெஷர் பண்ணணும்.
இதெல்லாம் என்ன சொன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 3M's மாதிரி எதெல்லாம் நீங்க மெஷர் பண்றீங்களோ அங்கெல்லாம் நீங்க மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணா மேக்ஸிமைஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக உள்ள எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் சேல்ஸ்ல நிறைய இன்னும் ப்ரீவியஸ் டிஃபால்ட் ஒன்று இருக்கு. டெலிவரி இன் ஃபுல் ஆன் டைம். ஆர்டர் வாங்கிடுவோம், கொடுக்கறது இல்லை, சப்ளை பண்றது இல்லை. எப்படி 300 டன் ஆர்டர் வச்சுக்கோம் சார், ஆனா டெலிவரி கொடுக்கறது. ஏன்னா என்ன ரீசன் இருக்கும்? நமக்கு வந்திருக்காது, சரக்கு வந்திருக்காது, லாரி இருக்கும், குடோன்ல இருக்கும், இல்லை கீழே அடுக்கி வச்சிருப்பாங்க. சோ மெனி ரீசன்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி டர்ன் அரவுண்ட் டைம், இந்த ஃபிளைட் டர்ன் அரவுண்ட் டைம் 30 நிமிஷம் சுற்றுற மாதிரி ஒரு பொருள் உள்ள வந்து எவ்வளவு நேரத்துக்குள்ள வெளியே போகுது அப்படின்றத கணக்கிட்டு பார்க்கும்போது தான் யுவர் அசெட்ஸ் வில் பி யூட்டிலைஸ்ட் ஃபுல்லி. சேல்ஸ் ரிட்டர்ன், குவாலிட்டி கண்ட்ரோல். நெக்ஸ்ட் ஓகே, ஆபரேஷன் எஃபிஷியன்சி, power consumption, trend report, utilities, labor cost, material balance, whatever it is. Okay, downtime analysis, exception report. Okay. Stock transfer, valuation. I mean, இதுக்குள்ள போனோம்னா கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் குள்ள போற மாதிரி இருக்கும். ஓகே, நான் வந்து என்ன சொல்றேன்னா MIS பொறுத்தவரை எதெல்லாம் மெஷர் பண்ண முடியுமோ, எதெல்லாம் நமக்கு வந்து, ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து நமக்கு வேல்யூ கொடுக்க போகுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ப்ராஃபிட்ஸ் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. ஈஸி இல்லை. நான் அந்த வட்டி கணக்கு கொடுத்து சொல்ல பாருங்க. If you are able to save on வட்டி, if you are able to save on energy cost, நம்ம எஸ்ல வந்து ஓத்துலேயே எடுத்துருக்கோம். நான் வந்து மின்சாரத்தை சேமிப்புன்றதுக்கு இந்த உலகத்தின் இது ஃபியூச்சருக்காக நம்ம பண்றது. ஆனா நம்ம தொழிலின் ஃபியூச்சருக்கு நீங்க வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் நம்ம தொழில ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கணும். இதெல்லாம் காஸ்ட் பெனிஃபிட்டை பார்த்துட்டு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரெவ்யூ மீட்டிங். ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து உண்மையிலே ரெவ்யூ மீட்டிங் நடத்தும் நம்மளுடைய நிறுவனத்தில்? ரெவ்யூனா என்ன? ரெவ்யூ மீட்டிங் நம்ம நடத்துறோமா இல்லை? எப்படின்னா ரெவ்யூ எப்படி இருக்கணும்னா, இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னால இந்த மாதத்தினுடைய மொத்த லாப நஷ்ட கணக்கை எடுத்துக்கொண்டு அதோட மேனேஜர், அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் எல்லாரும் சேர்ந்து நம்மள உட்காந்து, மார்க்கெட்டிங் பீப்புள் எல்லாரும் உட்காந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத ரெவ்யூ பண்றது. ரெவ்யூனா அதை நம்ம ஏற்கனவே போட்ட பிசினஸ் பிளான் எத்தனை பேர் போடாம இருக்கிறோம்? ஆண்டு பிகினிங்ல பிசினஸ் பிளான் போட்டுட்டு ஆரம்பிக்கிறோமா இல்லையா? எப்படி இருக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ்? How many of us are there in the business plan, making business plan in the beginning of the year itself? ரொம்ப கேள்வியை கேட்டுட்டு இருக்கணும் நானு. இல்ல ஒரு பாடு முதல்ல கூப்பிட்டு வந்து கேள்வி கேட்க. ஏன்னா செந்தில், how many of us make business plan before the year begins? போடாதவங்க கேட்டுக்கலாம். quite a few. பெரிய டேஞ்சர். இப்ப நீங்க தான் வீடு கட்டிருக்கீங்கல்ல, வீடு கட்டிருக்கோமா? நம்ம வீடு கட்டும்போது ஆர்கிடெக்ட் வச்சுதானே கட்டுறோம். எல்லாரும் ஆர்கிடெக்ட் இல்லாம கட்டுறவங்க இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. ஆனா வீடு ஏன் ஆர்கிடெக்ட் கேட்கணும்? ஆர்கிடெக்ட் எப்படி கட்டுறாரு வீடு? முதல்ல டிராயிங் போறாரு, பிளான போறாரு, நம்ம காமிக்கிறாரு, ஒய்ஃப்ட காமிக்கிறோம், சில்ட்ரன்ட்ட காமிக்கிறோம். அப்புறம் வாக் த்ரூன்னு ஒன்று சொல்றாரு, ஒரு சாஃப்ட்வேரை போடுறாரு. கட்டுறதுக்கு முன்னாலே இப்படி போனா அந்த வால் எப்படி இருக்கும், அந்த இடத்துல சுவிட்ச் இருக்கும், இங்கே லைட் இருக்கும், எல்லாம் போட்டு காமிச்சு நம்ம அதுல வந்து எனக்கு 2-way சுவிட்ச் இங்கே இருக்கணும், பெட்டு கிட்ட அப்படி ஒரு சுவிட்ச் இருக்கணும், இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கணும், சம்திங் whatever it is, ரைட்? ஹோம் தியேட்டர் இங்கே இருக்கணும், எனக்கு போட்டா லைட் நைட் ஆட்டோமேட்டிக்கா ரிமோட் கண்ட்ரோல், ஆல் திஸ் திங்ஸ் வி பிளான், ரைட்? கரெக்டா? வீடு கட்டுறவங்களுக்கு, புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நினைக்கிறேன், ரைட்? ஆர்கிடெக்ட் விட மாட்டோம். டேப் எங்க இருக்கணும், இந்த இடத்துல இது இங்க எப்படி தான் இருக்கணும், எவ்ரிதிங் வில் பி பிளான். ஒரு வீடு கட்டுறதுக்கு அப்படின்னா பிசினஸ் பண்றதுக்கு பிளான் பண்ண வேணாமாங்க? வேணுமா இல்லையா? கண்டிப்பா வேணும். எப்ப பண்ணணும்? இந்த ஆண்டு நீங்க 1/4/2015 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஜனவரி மாசமே ஆரம்பிச்சிருக்கணும் அந்த வேலையை. எந்த மார்க்கெட்ல எவ்வளவு விற்கிறது, எங்க ப்ராஃபிட் எவ்வளவு வருது, எல்லாத்தையும் டீட்டெயிலா all your team should sit and prepare a plan. அந்த பிளான்ல வந்து எங்க சேல்ஸ் growth எனக்கு வரப்போகுது, இந்த மார்க்கெட் புதுசா இருக்கு, நான் மெட்ராஸ்ல பண்ணிட்டு இருக்கேன், can I do it in Pondicherry also, can I have a new market? இது எல்லாத்தையும் சேர்த்து இயர் பிகினிங்ல சென்ற ஆண்டு வந்து நம்ம எப்படி 30% வளர்ச்சி பெற்றிட உறுதி ஏற்கிறேன் என்று சொல்றோம். சென்ற ஆண்டு வந்து எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் டர்ன் ஓவர், இந்த ஆண்டு எவ்வளவு பண்ணணும்? 130. அது பிளான் இல்லாம எப்படி வர முடியும்? பிளான் போடவே வராது கண்டிப்பா. அதுக்கெல்லாம் அடுத்து காம்படிஷன் ஒரு பிரஷரை போடுவாரு. So you need to have your business plan. So please friends, நான் என்ன சொல்ல வரேன்னா, I'm not trying to discourage you. You have come to the right place. You see that you prepare your business plan. You go to the business model canvas workshop
and come back and sit with your auditors and your team and see that you prepare. இப்போ ஜூன் மாசம் ஆச்சு, ஜூலை மாசத்துல கூட போடுங்க. அடுத்த 8 மாசம் இருக்கு. இந்த 8 மாசத்துல நான் என்ன பண்ண போறேன் இதை புரிஞ்சு போட்டீங்கன்னா there is every chance of you succeeding in this. ஏன்னா பிசினஸ் பிளான் போடாம நான் சக்சீட் ஆகணும்னு நினைச்சா அது எப்படின்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எங்க போய் முடியுமோ. ஆனா if you are able to find out அந்த பிசினஸ் பிளான் எப்படி போடுறதுன்றதுக்கு நம்ம ஒரு தனி செஷன் நடத்தலாம். எஸ்ல டீடைல் பிசினஸ் பிளான் யாரெல்லாம் உண்மையிலே இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ போடலாம். Interested? Are you interested? We will do it, and your auditors will be able to tell you how many of us are using the auditors to take important decisions in our organization. இப்போ ஒரு மெஷின் வாங்கலாமா, இல்ல இந்த இடத்துல கடையை பிரான்ச் போடலாமா, இல்ல இந்த கடன் வாங்கலாமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஆடிட்டர் வந்து பல நேரத்தில் எதுக்கு யூஸ் பண்றோம்? ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு. அன்னைக்கு டாக்ஸை கம்மியாக்குறதுக்கு அவர் ஒரு வழி சொல்லுவாரு. இல்ல சார் 1.5 லட்ச ரூபா டாக்ஸ் வருதுன்னா நான் குறைச்சி கொடுக்குறேன் சார் 50,000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லுவாரு. எத்தனை பேர் வந்து are we really using our auditors? Auditors are your first consultants. Your auditors are your first consultants. You have to gain knowledge from them. அப்போ நான் இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க ஆடிட்டர்ஸ் கேட்டு பாருங்க. You have to prepare your business plan with your auditors, saying that everything as a step. That is, நீங்க இன்டர்நெட்ல போய் தேடி பாத்தீங்கன்னா 108 மாடல் இருக்கு how to make business plan. You can try with that template also. Yesல வந்து நீங்க ஒரு கிளாஸ் வாங்க வந்துட்டீங்கன்னா you'll be able to make a business plan. Why I'm saying this again, without a business plan, without a drawing, you should not build a house. ஒரு வீடு கட்டறது அப்படி கட்டக்கூடாது. அப்போ உங்க தொழிலுக்கு அது மிக முக்கியமானது. இன்னைக்கு கண்டிப்பா வந்து இந்த ஏரியாவை நம்ம வந்து we attack. And before I conclude, I want to tell a few things about the review meeting. The review meeting எப்படி நடத்தணும்? மாதம் ஒரு முறை பிளான் பண்ணது எப்படி? ஜூன் மாசத்துக்கு இந்த மாசம் வந்து டர்ன் ஓவர் வந்து 2 கோடி நடந்திருக்கணும், இதெல்லாம் செலவாயிருக்கணும், இதுதான் ப்ராஃபிட் வந்திருக்கணும், ப்ரொடக்ஷன் ஏற்ற மாதிரி வந்திருக்கணும், ஒரு பர்ச்சேஸோட வந்திருக்கணும், சேல்ஸ் வந்திருக்கணும், எந்த மார்க்கெட்ல நமக்கு வந்து பணம் கொடுக்குற மார்க்கெட்ல தெரிந்து அதை போட்டு பார்த்துக்கணும். இந்த ரிவ்யூ வந்து மந்த்லி ஒன்ஸ் யூ ஷுட் கண்டக்ட் வித் ஆல் யூர் பீப்புள். அப்புறம் அதுக்கு மினிட் பண்ணணும், ஃபீட்பேக் பண்ணணும். ஓகே, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹவு டு கண்டக்ட் திஸ் மீட்டிங். பட் you have to definitely have a business plan and then have a monthly மாதம் ஒரு முறை இந்த கணக்கு பார்த்து சரியா இருக்குன்றதை தெரியும். நான் வந்து டெய்லி பார்க்குற கணக்குன்றது 2வது வேலை. I'm sure like see இப்போ இது வந்து எனக்கு வந்து இது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நல்ல விஷயங்களை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ரிவ்யூ பண்ணும்போது என்ன பார்க்கணும், முதல்ல நம்ம வந்து இந்த சேல்ஸ் இந்த ஏரியாவில் வாங்கிட்டோம் வந்துருச்சுன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும். எது வரலையோ ஏன் வரலன்னு பார்க்கணும், எது வந்துச்சோ அதை எப்படி திரும்ப வர வைப்பதற்கு என்பதையும் பார்க்கணும். ரிவ்யூன்றது சிம்பிளா கணக்கு பார்க்கறது தான். சிம்பிளி சொல்லணும்னா கணக்கு பார்க்கறது. மாதம் ஒரு முறையாவது உங்களுடைய டீமோடு சேர்ந்து ரிவ்யூ பண்ணணுன்றதை நான் உங்களெல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எனக்கு நான் முடிப்பதற்கு முன்னால் எனக்கு இப்போ இந்த மீட்டிங் அப்புறம் உங்கள்கிட்ட இருந்து கிடைச்ச ஃபீட்பேக் வரும்பொழுது சென்னை சாப்டர்ல மிக ஆழமாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதை போல நான் தோன்றுகிறது. உண்மையிலே தெரியுது. இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கிளஸ்டர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே கிளஸ்டர்ஸ்ல நியூ மெம்பர்ஸ்லாம் வந்திருக்கிறீங்க. You have to form a cluster. You become a part of a cluster, and then once you are there in the cluster, we will arrange for these 2 sessions. ஒன்னு BMC போயிட்டு வந்துருங்க, பிசினஸ் மாடல் கேன்வாஸ். 2வது பிசினஸ் பிளானை போடுங்க, இந்த ரிவ்யூ பண்ணுங்க. MIS வந்து இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரே நாள்ல கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. உங்க நிறுவனத்துக்கு ஏற்றாற் போல் செய்திகளை எப்படி எல்லாம் கேப்சர் பண்ண போறோம், அதை யாருக்கெல்லாம் எப்படி சொல்ல போறோம்ன்றத நீங்களா டிவைஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வர முடியும். ஒரே நாள்ல வரது. யூ யூஸ் யுவர் ஆடிட்டர்ஸ் எஃபெக்டிவ்லி இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஐம் ஷுவர் லைக் ஆல் ஆஃப் யூ வில் கியர் அப் பிகாஸ் இதுதான் வெற்றி பெற்ற கம்பெனிகளுடைய இது ஒரு ஃபண்டமெண்டல். இது யாரெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. பிளான் பண்ணாதவங்க வெற்றி பெற்ற சரித்திரமே கிடையாது. ப்ளீஸ் டூ த பிளானிங் அண்ட் ப்ளீஸ் have an effective management information system in your organization. அந்த செய்திகளை வைத்துக்கொண்டு ரிவ்யூ பண்றது மிக முக்கியமானது. ஸோ நான் இந்த மீட்டிங்ல வந்து நான் வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களுக்கு விஷயத்தை சொல்லணும்னு தெரியல. என்னை பொறுத்தவரை the only message what I have is you have to work hard. Definitely you have to work hard. We are living in a very competitive environment. இதுல வந்து நாலேஜ் பேஸ்ட் என்வாயன்மெண்ட் இருக்கும். ஒரு அறிவு சார்ந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். யாரெல்லாம்
எனக்கு வந்து என்னுடைய நிறுவனத்தில் என்ன கேப் இருக்குன்னு பார்த்தவங்க யாரெல்லாம் குயிக்காக ரைஸ் பண்ணி ஓடுறீங்களோ அவங்க தான் இன்னைக்கு வெற்றி பெற்றவராக வருவார்கள் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு, இது ஒரு வார்னிங்லாம் கிடையாது, பட் இட்ஸ் வெரி சிம்பிள். யூ கேன் டூ ஆல் தீஸ் திங்ஸ் வாட் எவர் ஐ டோல்ட் இன் 3 months டைம். உங்க நிறுவனத்தில் யாருக்கெல்லாம் எனர்ஜி இருக்கோ 3 மாதத்துல நான் சொன்ன விஷயங்கள்லாம் செய்யலாம். செய்தீர்கள் என்றால் உண்மையிலே உங்கள் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய பயன்பாடாக இருக்கும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறுகின்றேன். அதற்கு மேலாக ஒரே ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் நம்ம வந்து எஸ்ல வந்து ஒரு டைம் லைக் ஓகே, இந்த வீடியோவை பார்ப்போம். இந்த வீடியோ வந்து என்ன பண்ண போறோம்னா, எஸ்ல வந்து இந்த மாதிரி கிளாஸ் நடக்கிறது போக கிளஸ்டர்ஸ் சேரும். கிளஸ்டர்னா சிறு குழுக்களாக சேர்ந்து கொண்டு நம்ம எல்லாம் மீட்டிங் போடுறோம். அது போக நம்ம வந்து ஒரு எஸ் போர்ட்டல் ஒன்று ரெடி பண்றோம். இந்த போர்ட்டல்ல இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் எம்ஐஎஸ் எப்படி இருக்கணும், எப்படி பிசினஸ் பிளான் போடணும், எப்படி ரிவ்யூ பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்களை நிறைய வீடியோல எடுத்து ஒரு எளிய தமிழ் இதில் வந்து போடுறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ போடுறோம். எனக்கு என்ன ஃபீட்பேக் வேணும்னா, இது வந்து ஒரு நம்ம போர்ட்டல்ல இருந்துச்சுன்னா will be useful to all of us again. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் போடுறோம், சாம்பிளுக்கு போடுறோம். இது வந்து இதை போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம போடும் பொழுது உண்மையிலே வந்து உங்கள் நிறுவனத்திற்கும் அல்லது உங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டேது. ஓகே, எம்ப்ளாயிஸ்ட கஸ்டமர்ஸ்ட எப்படி ஓப்பனா இருக்கணும் அப்படின்ட்டு எப்படி நான் சொன்னேன். என்னுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என்னுடைய கடைநிலை ஊழியன் வரைக்கும் தெரியும் சொன்னது. அது வந்து இந்த ஓப்பன்னஸ் வந்து எந்த நிலைக்கு தெரியும், அது எம்ஐஎஸ் ஆங்கிள் இருந்து. பட் ஒரு நிறுவனத்தை நடத்தும் பொழுது ஒரு ஓனருக்கு வந்து ஒரு பாஸுக்கு வந்து எவ்வளவு ஓப்பனா இருக்கும், அதே போல கீழே இருக்க மேனேஜர்ஸும் வந்து எவ்வளவு ஓப்பனா இருக்கணும். அப்பதான் வந்து இது பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது you'll be listening in the same frequency. ஸோ அதுக்கு வந்து முழுமையாக இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னா, இப்ப எஸ்ல வந்து சொல்றேன்னா, இது நான் என்ன மீன் பண்ணி சொல்றேன்றது உங்கள்கிட்ட வந்து என்னோட ஓப்பனஸ் மூலம் நான் சொல்லும் பொழுது நீங்க அதை புரிஞ்சுக்கிறதுனால your acceptability towards me will be good. ஓ, நம்ம நல்லா தான் சொல்றாரு, சொல்றது என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கும். என்னோட ஓப்பனஸ் இருக்கனால I'm telling like I have failed this way அப்படின்னு நான் சொல்லும் போது என்ன மீன் பண்றீங்க, என்னை குறைத்துக் கொள்வதற்காக நான் சொல்லல. எப்படி நான் வந்து பல நேரத்தில் வந்து பல தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு. அப்ப நான் ஓப்பனஸ் இருக்கும் பொழுது என்னுடைய ஓப்பனஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணும் பொழுது நீங்க வந்து என்கிட்ட நெருங்குவீங்க. ஓ, சார் வந்து கரெக்டா சொல்றாரு அப்படின்னு. கரெக்டானா அவர் எது நல்லா செஞ்சிருக்கிறதையும் சொல்லியிருக்கிறேன், நான் நல்லா இல்லாத சொல்லும் பொழுது எனக்கு வந்து நீங்க ஓப்பன். அதே போல ஒரு நிறுவனத்தினோட பாஸ் வந்து எப்படி சேரணும், எப்படி அந்த ஓப்பனஸ் பார்த்தா இந்த ஜோஹாரி விண்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கான்செப்டை we have videographed and then இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய எஸ் போர்ட்டல்ல தான் இருக்க முடியும். அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே எந்த அளவிற்கு இது இதான் ஒண்ணு பண்ணிருக்கேன், அது பண்ணல நீங்க, இது ஒண்ணா இருக்கா? you do that ஜோஹாரி விண்டோ. Any doubts on this so far? Report over. Okay. Volume in that. லெவல்லையா இருந்தாலும் சரி, பர்சனல் லெவல்லையா இருந்தாலும் சரி, இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இட் பிளேஸ் a very important role. ரொம்ப முக்கியமான ஒரு இது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு புரியணும், மற்றவங்க நமக்கு பேசுறது நமக்கு புரியணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை வைக்கணும், அந்த ஒரு ட்ரஸ்ட், ஒரு புரிதல், ஒருத்தர் பேசுற ஒருத்தருக்கு புரிகிற கம்யூனிகேஷன், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, ஒரு ஜன்னல் மாதிரி. இது பேர் விண்டோன்னு வச்சதுக்கு காரணம் ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஜன்னல் இருக்க மாதிரி இருக்கிறதுனால.
ஜோசப் லுஃப்ட் ஹாரி இங்ஹாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் 1955ல இந்த ஃப்ரேம் ஒர்க்கை கொண்டு வந்தாங்க. அதனால ஜோசப்போட ஜோல இருந்தும் ஹாரியில இருந்து ஹாரியும் எடுத்து ஜோஹாரின் விண்டோ அப்படின்னு பேர் வச்சாங்க. இது வந்து முக்கியமா 2 விஷயத்தை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க். ஒண்ணு வந்து நம்மளே பெட்டரா புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு டூல். அதே மாதிரி நம்ம வந்து மத்தவங்கள ஒரு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பர்சனல் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா ரிலேஷன்ஷிப் வில் பி பெட்டர். ப்ரொஃபஷனல் லெவல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா டீம் ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கும். இது 2ஐயும் வெளிக்கொண்டு வரதுக்காக ஒரே காரணத்தினால தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை அவங்க கொண்டு வந்தாங்க. இதுல 4 விண்டோஸ் சொல்லலாம், இல்ல 4 பாக்ஸஸ் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் known by self, known by others, known to self or known to others. அதாவது நம்மளை பத்தி நமக்கும் தெரியும், மற்றவங்களும் நம்மள பாக்குறாங்க. அப்படின்னா என் பேர் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நான் வேலை பண்றதை பார்த்து மற்றவங்களுக்கும் தெரியும், எனக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குங்கிறது சில சமயம் எனக்கும் தெரியும். அதே மாதிரி பிஹேவியர், எப்படி ஒருத்தர்கிட்ட எப்படி பேசுறோம் பழகிறோம் அப்படிங்கிறதும் நமக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். சோ நமக்கும் தெரிஞ்சு நம்மளை பார்த்து நம்ம கிட்ட பழகிறவங்க மற்றவங்களுக்கும் தெரியறது ஃபர்ஸ்ட் விண்டோ. இதுக்கு பேரு ஓபன் அரீனா, அதாவது வெட்ட வெளிச்சமா இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதுக்கு பேரு ஓபன் அரீனா. எனக்கும் தெரியும், என்னை பத்தி மற்றவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது ஓபன் அரீனா. இது unknown by self, எனக்கு என்னை பத்தி தெரியாது, ஆனா known by others. எது இதுல வரும் அப்படின்னா நம்ம மேனரிசம்ஸ். சில சமயம் நம்ம ரொம்ப கையாட்டிட்டு பேசுவோம், நம்ம கையாட்டிட்டு பேசுவோங்கிறது நமக்கு தெரியாது, நம்மளை பார்த்து பேசுறோம், நம்மளை பாக்குறவங்களுக்கு தான் அதை பத்தி தெரியும். அதே மாதிரி சில சமயம் பேசும்போது நிறைய பேர் கண்ணு சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க, அது வந்து நமக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். அதாவது உடனே பேசும்போது உடனே படப்படாம ஒரு கோபம் வரும் சில பேருக்கு, அது கோபம் வருதுங்கிறது எனக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும். சோ எனக்கு தெரியாது, ஆனா என்னை பத்தி மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன, ஐ எம் பிளைண்ட் அபவுட் இட், எனக்கு இதை பத்தி தெரியாது அப்படிங்கிறதுனால இதுக்கு பேரு பிளைண்ட் ஏரியா. இந்த மூணாவது கட்டம் அப்படின்னா எனக்கு மட்டுமே என்னை பத்தி தெரியும், மற்றவங்களுக்கு இதை பத்தி தெரியாது, என்னை பத்தி தெரியாது. unknown by others but known by me. என்ன மாதிரி விஷயங்கள் அதுல வரும் அப்படின்னா என்னோட இன்செக்யூரிட்டி. சில சமயம் எனக்கு பயமா இருக்கலாம், 4 பேர் முன்னால போய் பேசுறதுக்கு பயம் அப்படிங்கறதுனால நான் வாய்க்கு வந்து பேசாமலேயே இருக்கலாம் இல்லையா. சோ அந்த மாதிரி unknown, மற்றவங்களுக்கு அதாவது ஒரு முகமூடி மாதிரி நம்ம போட்டுப்போம். நம்ம எங்கேயாவது பேசணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்மளோட இன்செக்யூரிட்டி தெரிஞ்சிருமோ, நமக்கு ஸ்கில் இல்லாதது தெரிஞ்சிருமோ, ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் மறைக்கிறதுக்காக பல விஷயங்களை மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால நம்ம மூடி மறைக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் unknown to others but only known to self. அப்படி இந்த இடத்துக்கு பேரு hidden area. அதாவது மறைஞ்சிருக்கிறது, அதாவது மற்றவங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியுங்கிறதுனால hidden area. ஆர் இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபசாட். ஃபசாட்னா நான் எனக்கு முன்னாடி நானே ஒரு முகமூடி மாதிரி போட்டுக்கிறதுனால இந்த ஏரியாவுக்கு பேரு ஃபசாட் அப்படின்னு பேர். unknown by self, unknown by others. எனக்கு என்ன தெரியும்னு எனக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. இது வந்து unknown ஏரியா, டோட்டலி புதுசு. அதனால இந்த ஏரியாவுக்கு பேரு unknown ஏரியா. சோ இப்ப மற்றவங்களோட இஃபெக்டிவா கம்யூனிகேட் பண்ணணும்னாலோ, இல்ல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணணும்னாலோ, இல்ல ஒரு டீம் ஒர்க் மாதிரி ரொம்ப எஃபெக்டிவா பண்ணணும்னாலோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பன் அரீனா இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓப்பன் அரீனாவை வைடன் பண்ணணும், இந்த ஏரியாவை பெருசு பண்ணணும். அதாவது ஹரிசான்டலா பெருசு பண்ணணும் அப்படின்னா இந்த ஓப்பன் அரீனாவை, இந்த பிளைண்ட் ஏரியாவை கம்மி பண்ணி ஓப்பன் அரீனாவை இந்த ஏரியாவில் பெருசு பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா known by others இருக்கு பாத்தீங்கன்னா, you have to take feedback from others. இங்க you have to take feedback from others. அதாவது நீங்க என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க
நீங்க அதுக்காக பப்ளிக் மீடியால போயிட்டு 4 பேர் முன்னால ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்குன்னா நமக்கு வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா கிரிட்டிசிசம் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா போகும். ஸோ யூ கேன் டாக் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ஆஸ்க் ஃபார் ஃபீட்பேக். நம்மளை பத்தி அவங்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும், நமக்கு அது தெரியாது இல்லையா? ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்கி நம்மள மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சைட் ஓப்பன் அரீனாவை ஹரிசான்டலா பெருசு பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் ஃபீட்பேக் ஃப்ரம் அதர்ஸ். இங்க பர்டிகுலரா இந்த இடத்துல பெருசு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் டிஸ்க்ளோஷர். செல்ஃப் டிஸ்க்ளோஷர் அப்படின்னா நம்மளை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லலாம். அதுக்காக எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு கூட வெரி பர்சனல் திங்ஸ், சில பர்சனல் விஷயங்கள் இருக்குன்னா அது யார்கிட்டையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் 4 பேர்கிட்ட சொல்ல முடியுங்கிற விஷயத்த நீங்க மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா செல்ஃப் டிஸ்க்ளோஷர், அதாவது உங்களை பத்தி நீங்களே ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைடுல ஓப்பன் அரீனா ஜாஸ்தியாகும், இந்த ஃபசாட் ஹிடன் ஏரியா கம்மியாகும். as I said personal அப்படிங்கறது உடனே very personal things ஷேர் பண்ணணும்ங்கிறது அவசியம் இல்லை. பட் தென் வாட் எவர் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல், உங்க பிசினஸுக்காகவோ இல்ல உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து பெட்டர் பண்றதுக்காகவோ உங்களால செல்ஃப் டிஸ்க்ளோஷர் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட ஹிடன் ஏரியா கம்மியாகி இந்த பக்கம் ஓப்பன் அரீனா ஜாஸ்தியாகும். இங்க ஓப்பன் அரீனா இந்த பக்கம் ஜாஸ்தி ஆகணும். அதாவது உங்களுக்கும் தெரியாது என்ன பண்ணணும் அப்படின்னு, என்ன தெரியாதுங்கிறது எனக்கு தெரியாது, பட் அட் த சேம் டைம் மற்றவங்களுக்கும் தெரியாது. அப்படிங்கும் போது இந்த ஏரியால உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஷேர் டிஸ்கவரி, அதாவது மற்றவங்களோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் டிஸ்கவர் பண்ணலாம். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். யாரோ ஒருத்தருக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சர்ல இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாம இருக்கலாம், மற்றவங்களுக்கும் தெரியாம இருக்கலாம். பட் ஏதாவது ஒரு இவெண்ட்ல ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போறீங்க, ஏதோ ஒரு கோயிலுக்கு போறீங்க, அங்க ஆர்கிடெக்சர் ஸ்கல்ப்சர் எல்லாம் பாக்குறீங்க. தென் யூ ரியலைஸ் ஒரு 4 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ராவா பார்க்கலாமே அப்படின்னு அப்பதான் நீங்க டிஸ்கவர் பண்றீங்க. அப்போ அதர்ஸ் ஆல்சோ நோ. ஸோ லைக் ஜாயின்ட்லி யூ டிஸ்கவர் உங்ககிட்ட மறைஞ்சிருக்கிற டார்மெண்டா உங்ககிட்ட மறைஞ்சிருக்கிற ஒரு திறமையோ இல்ல மறைஞ்சிருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோ மற்றவங்களோட சேர்ந்து நீங்க டிஸ்கவர் பண்ணி அன்னோன் ஏரியாவை கம்மி பண்ணி அங்க திருப்பியும் இந்த ஓப்பன் அரீனாவை இன்க்ரீஸ் பண்ணலாம். சோ இந்த ஜோஹாரி விண்டோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்கும் இஃபெக்டிவா மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கும் எக்ஸலண்டா ஒரு டீம் ஒர்க் நடக்கிறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல். அதனால நீங்க இந்த டூல் போட்டுட்டு ஓப்பன் அரீனாவை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. நம்ம நிறுவனத்துல வந்து மற்றவர்களோட உரையாடும் பொழுது அல்லது வேலை பார்க்கும் பொழுது நம்மளை பத்தி ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணாதான் மற்றவங்க நம்மகிட்ட வருவாங்க. அதே மாதிரி மற்றவர்களுக்கும் கூட வேலை பார்க்கறவங்க எல்லாருக்குமே ஃபேமிலிலையும் இருக்கும். பிகாஸ் யூ ஹேவ் டு ஷேர். என்ன சொன்னாங்க, ஓப்பன் நம்மளும் ஷேர் பண்ணணும், ஃபீட்பேக் வாங்கணும். நான் சொல்றது நான் நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன் நினைக்கிறீங்கன்றது. ஸோ இப்படி வரும்பொழுது நிறுவனத்துல வந்து நமக்கு அனைவருக்குமே நம்ம வந்து ஒரு குடும்பம் போல ஒரு இணைப்பு ஏற்படும். அதன் மூலமாக நம்ம செயல்பாடுகள் வந்து எஃபெக்டிவா இருக்கும். இதைத்தான் நீங்க வந்து கண்ணதாசன் ஒரு பாட்டுல உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற ஒரு பாட்டுல தன்னைத்தான் புரிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆகுவதில்லையா அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். இது என்ன, இதோட ஆப்ஜெக்ட் என்னன்னா இந்த ஓப்பன் அரீனான்ற இருக்கிற இடத்த நம்ம வந்து என்னை பத்தி எனக்கு தெரிஞ்சது உனக்கும் தெரியும் அப்படின்ற விஷயத்த பெருசாக்குறது. எனக்கு தெரியாத விஷயத்தையும் உனக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்கிட்ட சொல்லு, எனக்கு நான் மறைச்சிருக்கிற விஷயத்த கொஞ்சம் சொல்றேன், உனக்கு என்னை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கோ, எனக்கு என்ன தெரியுதோ தெரியலையோ 2 பேரும் சேர்ந்து என்ன இருக்கிறதை ஆராய்ந்து பார்ப்போம், இது எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பிடிக்கும் பொழுது யூ ரியலி கெட் க்ளோசர் டு பீ. ஸோ இப்போ இது வந்து இந்த ஜோஹாரி விண்டோன்றது வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவனாக நம்ம வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டியை நம்ம டெவலப் பண்ணும் பொழுது நமக்கு உண்மையிலே ஆர்கனைசேஷனுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இது ஏற்கால ஒரு 8 நிமிஷம் இருந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து இதை பற்றி எல்லா மீட்டிங்கும் வந்து நம்ம பேச முடியாதுன்றதுனால தான் நம்ம வந்து என்ன பார்க்கணும், இதை நம்ம போர்ட்டல்ல போட்டுறணும். அது நம்ம மெம்பர்ஸ் மட்டுமே யூஸ் ஆகிற மாதிரி இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். இதை பற்றி உங்க ஃபீட்பேக் மட்டும் எனக்கு சொன்னீங்கன்னா இட் பி யூஸ்ஃபுல். பிகாஸ் we are trying to bring in
100 மணி நேர வீடியோவை நம்ம போர்ட்டலில் கொண்டு வரப்போம். பல்வேறு விஷயங்கள். இன்னைக்கு நான் பிசினஸ் பிளானை பற்றி கொஞ்சம் டச் பேஸ் பண்ணேன், இன்னைக்கு MIS பற்றி பேசினேன். இதே போன்ற விஷயங்கள் நிறைய விஷயங்களை ஒரு 10-15 நிமிஷம் வீடியோவா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தமிழில் இருக்கிற மாதிரி செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா எத்தனை பேர் இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சீங்க? ஒரு மீடியாக்கா இருந்துச்சு, ஆவரேஜா இருந்துச்சுன்றது என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அதை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ரைட்டிங் விசிபிலிட்டி. ஓகே, எனி அதர் ஃபீட்பேக்? நம்ம டே டு டே பிசினஸ்ல நம்ம இதை எப்படி அடாப்ட் பண்றோம் அப்படிங்கறத இது வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வருது. இட்ஸ் சாஃப்ட் ஸ்கில். ஸோ இது வந்து ஹவு இட் கேன் பி எஃபெக்டிவ் running our use it as a good example. How you can connect this with the business? How we can stitch it to business. Okay, so that's fine. Again, otherwise I'm talking about the content and the video or the technology that's being used. Because இன்னைக்கு வந்து இருக்கிற S members இன்னைக்கு இருக்கிறது நம்ம 1000 பேர் இருக்கோம். We want to go to 100,000 people. அவங்களை ரீச் பண்றதுக்கும் பிளஸ் உங்க கன்வீனியன்ஸ்ல லேர்ன் பண்றதுக்கும் such topics. I mean there are other few videos also which I don't want to இப்போ போடுறது எக்ஸிபிட் பண்றதுல. My point is இப்போ இப்படிப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் வந்து will it be work? நான் எல்லா சாப்டர்ஸையும் கேட்டுட்டு இருக்கேன். Will it be effective for our members? Very effective. Yes. Thank you. And இது என்ன பண்ண போறோம்னா நான் வந்து அடுத்த பிசினஸ் மாடல் கேன்வாஸ் நான் சொல்றதுமே இதுல கொண்டு வர போறோம். பிசினஸ் பிளான் எப்படி போடுறதுன்றதை கொண்டு வர போறோம். அதுல ஒரு சிலது நல்லா இருக்கும், ஸ்பீக்கரை பொறுத்து வரும். நீங்க சொன்ன மாதிரி இந்த போர்ட்ல இருந்த பிரசன்டேஷன். Any other feedback about the negative things in this presentation? Already it's a video. Why not we add some examples to it along with the video? Examples of a factory situation or a manager situation. அதான் சொன்னார் அவர் கோரிலேட் பண்றதுக்கு இது தெரியல. இது ஒரு சாஃப்ட் ஸ்கில்லா இருக்கு. இது எப்படி பிசினஸ்ல யூஸ் ஆக போகுதுன்றது கோரிலேட். It can be a role study probably in a factory or Okay. It's already a video. Yeah, we made it for our members exclusively because we thought this is a very useful thing and there are such things. One take from YouTube but connect it and probably correlate that. Okay. YouTubeல எல்லாம் போகும்போது YouTubeல நீங்க போய் தேடினா நிறைய இருக்கு. My point is again, see, we are making these things exclusively for the members of us. Where like இப்போ ஒரு சின்ன ஃபீட்பேக் அவர் கொடுத்தது வந்து இது எங்க அப்ளிகபிளா எப்படி பிசினஸ்க்கு யூஸ் ஆக போகுதுன்றது personality development. Okay, I take your point too. Okay, so these are the things which we are going to do, and there are going to be exciting things that's going to happen in the near future. I would request, before I conclude, I would request all of you to really focus more on your business. You make your business plan, you attend this business model canvas workshop as well. Like you have to use your auditors effectively, and then you come back to us and what are your personal requirements. And this is fundamental, basically. Business plan, BMC, and consulting with the auditor is a fundamental thing. And நான் இந்த ஆண்டு முதல் நான் 2 முறை இது first time வந்திருக்கேன். I'll come another 6 months later down the line, and then we'll chat more on your requirements. And if anybody have any specific requirement of what are your expectations from us, SL என்ன எதிர்பார்க்கிறீர்கள் இது வரைக்கும் ஒரு 2 கிளாஸ் வந்திருக்கலாம், நீங்க புதிய மெம்பர் வந்திருப்பீங்க. இப்போ இன்னைக்கு நடந்த செஷனை வச்சு கூட if you are able to give me some feedback, it will be very useful to me because I'm not here as a faculty here. I'm a part of you. You can tell me so that it will be useful to all the members of us across the state. So anything positive, negative about today's meeting or previous meeting, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இதுல எதனால நீங்க சொல்லலாம் ப்ளீஸ். சார், MIS ரிப்போர்ட் நம்ம சொல்றீங்க. அந்த MIS ரிப்போர்ட் எப்படி இருக்கணும், அது எந்த பேசிஸ்ல இருக்கணும், ப்ரொடக்டிவிட்டியா இல்ல மேனுஃபேக்சரிங்கா, இதுக்கு என்னென்னலாம் தேவை, அதுக்கு என்னென்ன செக்டார் தேவை, எப்படி இருக்கணும், எவ்வளோ பெர்சன்டேஜ் இதில் ப்ராஃபிட் வரணும், அந்த மாதிரி ஒரு செக்டார் எடுத்து அதில் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு அதை வீடியோவை போட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். போட்டோன்னா இப்போ ட்ரேடிங் ஒரு சர்வீஸ் செக்டரில் இருக்கவங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்காது. பட் we have to gain the skill, right? I get the point. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல்ல பிசினஸ் பிளான் போட்டாலே அந்த MIS-ஓட நீடு தெரிஞ்சிடும். ஒவ்வொரு பிசினஸ்மே யூனிக்கா இருக்கும், தனித்தன்மை வாய்ந்தது. அதை நம்ம ஒரு செப்பரேட் கிளாஸ் எடுப்போம். எங்க கிளஸ்டர்ல நம்ம பண்ணிருக்கோம் சார். ஓகே, எல்லாமே போட்டுருக்கோம். அதை மிஸ்டர் தேவகுமார் கேட்டுட்டு அது ஓகே.
We'll do it. Yeah. Sir, more networking between other chapters. More networking between other chapters. Yes, definitely. We have ESCON now. Maybe like எல்லா மெம்பருக்குமே நம்ம வந்து மற்ற சாப்டர்ஸ்லாம் எப்போ மீட்டிங் நடக்குதுன்றது உங்க மெயிலுக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் யாருக்கெல்லாம் அந்த மெயில் வரலையோ உங்க மெயில் ஐடி தவறா அங்க மதுரையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா through your office as president and vice president you can send your email, exact email. அதை நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். அது வந்துருச்சுன்னா you can visit. இப்போ இன்னைக்கு சேலத்து இன்னைக்கு கரூர்ல நடக்கும். நாளைக்கு we are going to have chapters in Salem, கோயம்புத்தூர் and Trichy, Tinavai. அடுத்து வருது பாண்டிச்சேரி அடுத்து வந்து இது அடுத்த couple of years வரப்போகுது. ஸோ இப்போ நீங்க புது சாப்டர் மற்ற சாப்டர்ஸ்ல நடக்கிற மீட்டிங் நீங்க போகணும்னா அதுக்கு ஒரு கெஸ்ட் ஃபீ இருக்கு. You can attend those meetings and you have to travel to that place. Yeah, we'll do it. Okay, networking அதுக்கு மேல அக்கேஷன்னா நம்ம வந்து டெலிகேஷன் போறோம். டிஸ்கவர் அமெரிக்கா போனப்ப many of them have become very close friends. Maybe like we have to find out new ways. I'll have this in mind. Yeah. Okay. Thank you. There are a lot of learnings which are happening actually in this meeting. Okay. But exactly we want to know any of our friends or the other chapters have implemented it and got successful results, so that will be motivating even for the others. Okay. நீங்க எந்த ஆஸ்பெக்ட்ல கேக்குறீங்க? Anything. என்ன learning? Okay. Learn பண்ணத ஒரு implement பண்ணிருப்பாரு. So if we come to know that they have implemented and they have done it in this way practically, that too வெளியில இருந்து யாரும் எக்ஸாம்பிள் இல்ல வேண்டியதில்ல. That will be motivating for the others also. Good. We are going to have video sessions on that. அதையுமே நம்ம போர்ட்டல்ல போட போறோம். ஏன்னா because it's practically not possible to bring all of them. No, not required. Okay. அது பண்ண போறோம். Everybody see ஒவ்வொருத்தர் ஒன்னு சொல்ல போறாங்க. அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட். அதை we are going to do it. Yeah, we are going to do it. And there is going to be a session called Crosshair, where இப்போ இந்த மீட்டிங்ல இந்த குரூப்ல இருக்கிறவங்களே நீங்களே வந்து ஷேர் பண்ணலாம். அது மாதிரி ஒரு செஷன் இருக்க போகுது. நீங்க வந்து ஒன் ஆஃப் யூ நான் அந்த மீட்டிங்ல இதை கேட்டேன், இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண இட்ஸ் சோ பெனிஃபிஷியல் நீங்க சொல்றதும் நடக்க போகுது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஒரு வீடியோல தான் எடுத்து ஓகே. Any suggestions? Any requirements? Is that all? Okay, great. Thank you very much. Review mechanism DOR னு ஒரு review பார்த்தோம். What does DOR stand for? Okay, நான் இதை உண்மையிலே ரஷ் பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து இந்த MIS and rigorous review போறதுக்கு முன்னால நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த பிசினஸ் பிளானும் போடணுன்றது எனக்கு கொஞ்சம் அப்செட்டிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் இது வந்து என்னோட அப்செட்டிங் வந்து நான் வந்து சில மெம்பர்ஸ்க்கு இவ்வளோ நம்ம சொல்லாமல் இருக்கிறோமேன்ற அந்த ஆளுங்க தான். டிஓஆர்ன்றது வந்து டிவிஷனல் ஆப்ரேஷன் ரிவ்யூன்னு சொல்லுவோம். அது வந்து இட்ஸ் நத்திங் லைக் ஆக்டிவிட்டி சார்ட். இப்போ இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நீங்க என்ன எடுக்கிறோமோ ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா என்ன பண்ணுவோம், மினிட்ஸ் எழுதுவோம். இவர் எதை சொன்னார், அவர் எதை சொன்னார், இதை டிஸ்கஸ் பண்ணப்பட்டதுன்னு மினிட்ஸ் ஒரு மீட்டிங் எழுதுவோம். அது ஒரு பகுதி, அது முக்கியம். அதே நேரத்தில் ஆக்டிவிட்டி சார்ட் போடுறது வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னா யார் எந்த காரியத்தை என்றைக்குள் செய்து முடிக்க போகின்றார். அதாவது சீரியல் நம்பர், ஆக்டிவிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஹூம், ப்ரையாரிட்டி ஏபிசியா அண்ட் த டார்கெட் டேட் என்னைக்குள்ள முடிக்கணும். இப்போ இன்னைக்கு என்ன எடுக்கிறோம், நான் இந்த வீடியோவுக்கு டார்கெட் டேட் இது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம அங்கே இருக்கிற மீட்டிங்கில் போடுறோம். நான் வந்து என்ன சொல்றேன்னா 100 மணி நேர வீடியோவை எடுக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு குரூப் ஆஃப் 3 பேர் அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 2015 100 மணி நேர வீடியோவை போர்ட்டல்ல ஏற்றணுன்றது. அது வந்து எப்படி இருக்கணும், ஸ்மார்ட் பிரின்சிபல், ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மெஷரபிளாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், அண்ட் அலைன் டு அவர் ஆக்டிவிட்டி இருக்கணும். ஸ்மார்ட் பிரின்சிபல். ஸோ டிஓஆர்ன்றது வேற ஒன்றும் இல்லை. எந்த மீட்டிங் நீங்க போட்டு எந்திரிக்கும் போதும் என்ன எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒன்றும் முடிவு எடுக்காம எந்திரிச்சிடக்கூடாது. என்ன முடிவு எடுக்கப்பட்டது, யார் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செயல்படுத்த போகிறார் என்பதை லிஸ்ட் பண்ணி. That's a simple chart. Because I wanted to talk a lot on that today. Definitely I'll come back again. By then நான் அடுத்த முறை நான் வருவதற்குள் இங்க இந்த ஹாலில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க எல்லாரும் உங்க பிசினஸ் பிளான் போட்டுருக்கோம். நீங்க தவறா போட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் attempt and do your business plan, and that is going to be very helpful in your entire business journey. Okay? Exception report. Exceptional report WOW and WE. Okay, good. Exception report எப்படின்னாங்க, உங்க அக்கௌண்டன்ட் இருக்காருல்ல, உங்க அக்கௌண்டன்ட்ட கொத்து சாவியை கொடுத்துருங்க.
அவர் தான் கஸ்டோடியன் ஆஃப் யுவர் வெல்த். நம்மளுடைய மொத்த நிறுவனத்துக்கு நம்ம ஓனரா இருக்கோம். பட் அக்கௌண்ட்ஸ் வந்து பக்கா வச்சுக்கணும். அக்கௌண்ட்ஸும் ஃபைனான்ஸையும் வச்சுக்கிட்டீங்கன்னா த கஸ்டோடியன் ஆஃப் அவர் வெல்த் யாருன்னா அக்கௌண்டன்ட். அவருக்கு வந்து சேல்ஸ் தெரியாது, மார்க்கெட்டிங் தெரியாது, மேனுஃபேக்சரிங் தெரியாது, ஸ்டாக் எதையும் பார்க்க மாட்டார். அவருக்கு கண்ணை கட்டி நீங்க பணம் கேட்டீங்கன்னா அவர் கோவப்படுவார். அந்த கோவப்படுற மனுஷனை நீங்க கையில வச்சுக்கணும் எப்பயுமே பக்கத்துல. எப்பயுமே அவரை வந்து யாருக்குமே பிடிக்காது நிறுவனத்துல. அக்கௌண்ட்ஸ் பார்த்தா இந்த ஆள் வந்துட்டாங்க அப்படி மீட்டிங்ல உட்கார வைக்கும் போது அவர் சொல்றது எல்லாரும் கோவப்படுவோம். பிகாஸ் அவர் இந்த டிராவல் பண்ண தப்பு அது இதுன்னு வரும். தி எக்ஸெப்ஷன் ரிப்போர்ட்னா என்னன்னா அக்கௌண்டன்ட்டுக்கு எப்படி நீங்க ஃப்ரீடம் கொடுத்துறோம்னா நீ கண்ணு மண்ணு தெரியாம உனக்கு எதெல்லாம் தப்புன்னு எழுதுறாங்க. He'll write everything. இந்த டிராவலிங் மட்டமா இருந்துச்சு, இந்த இடத்துல ஒரு பணம் அவ்வளவு செலவுப்பட்டாரு, இந்த கார் வாங்கியிருக்க வேண்டியதில்லை, இல்ல இந்த மெஷின் வந்து வாங்கும் போது இவ்வளவு ப்ராஃபிட் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கினாங்க, இன்னைக்கு கொடுக்கல, என்ன வேணா எழுதலாம். அந்த ரெவியூல உட்காந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது அக்கௌண்டன்ட் கொடுத்ததுக்கு எவ்ரிபடி ஷுட் ஆன்சர். So the owner should, the boss should give, or at least I am beginning. எனக்கு வந்து அக்கௌண்டன்ட் ஒன்று சொல்லிட்டா அதுக்கு பதில் சொல்லாம எந்திரிக்க கூடாது. They have to give the justification. That's the review. Rigorous review na அதான். The rigorous reviewன்றது நான் கூட review தான் நினைச்சிருந்தேன். டிவிஎஸ் நிறுவனத்துடைய ஹரேஷ் அவர்கள் வந்து நான் ஒன்னே ஒன்று கேட்டேன், சார் உங்க ஃபேமிலி பிசினஸ்மேனுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க சார், எது வந்து உங்களுடைய முழுமையான ஒரு விஷயம் சொல்ல போறீங்க அட்வைஸ்னா எதுன்னா ரிகரஸ் ரிவ்யூனா. நீங்க என்ன பிளான் பண்ணிக்கங்க எல்லாம் ரிவ்யூ பண்றது. ஆனா பிளானிங் வந்து ஃபண்டமெண்டல் நீடுன்னு அவருக்கு சொன்னார். பிளான் பண்ணவங்க தான் ரிவ்யூ பண்ண முடியும். ரிகரஸ் ரிவ்யூனா என்ன சொல்றது, இந்த தமிழ்ல ஒரு மென்னியை பிடிச்ச அமுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த வேர்டு மாதிரி விடக்கூடாது. இந்த பாஸ் வந்து ஏன்னா பணம் போட்டிருக்கோம், பணம் வந்து உங்க பணம் இருக்கும், உங்க ஷேர் ஹோல்டர்ஸ் பணம் எல்லாம் இருக்கும், சும்மா இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் உட்காரல. We all are the head to produce, create wealth for the organization. So அப்போ அந்த அக்கௌண்டன்ட் வந்து who is a wealth he is the custodian of our wealth. அவர் சொல்ற கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றது இன்க்ளூடிங் யூ as a boss. சார் நீங்க போன இப்ப என்னோட கம்பெனில அப்படி இருக்கும், சார் நீங்க இந்த டிராவல் தேவையெல்லாம் போனீங்க, என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணீங்க கேட்பாங்க. சோ இப்ப என்ன பாசம் பதில் சொல்ல போறாருன்னா எவ்ரிபடி will have to tell. இந்த கார் தேவையில்லாம வாங்கியிருக்கோம் சார், எனக்கு ஒரு மார்க் வாங்கினேன் சொல்றாங்க கம்பெனில, இது எதுக்கு சார் வாங்கினீங்க, இது ஒரு சாதாரண கார் வாங்கிருக்காங்க அப்படின்னா. சோ அந்த அளவுக்கு லிபர்ட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு அப்பதான் அந்த ஓப்பன் ஜோஹாரி விண்டோ வெல்கம். பாஸ் வந்து கோவப்பட மாட்டாரு, ஓப்பன்ல கேட்கறது கூட ஓப்பனா and politeness இருக்கணும். You can't, that politeness is there. They'll ask. So இப்படி the wow and wow report எப்படின்னா இருக்கிற எல்லா எக்ஸிக்யூட்டிவும் நான் வந்து சென்ற மாதம் ஃபென்டாஸ்டிக்கா பண்ணதான் முதல்ல சொன்னோம். தட் இஸ் wow report. சார் இந்த மார்க்கெட்ல தர்மபுரி மார்க்கெட்ல இவ்வளவு குவான்டிட்டியை நான் வந்து இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிருக்கேன், அதெல்லாம் wow report. Fantastic. Okay, that will be giving us a lot of energy. Review mechanism போய் உட்காரும், ரிவ்யூ உட்காரும் போது பாசிட்டிவ் திங்ஸ்லாம் முதல்ல பிடிச்சிடணும், எல்லாருக்கும் எனர்ஜி வரும். And then the negative O report is WOEO அப்படின்னா I failed here, I missed here, இது போச்சு அப்படின்னா பரவாயில்ல இவ்வளவு நல்லா பண்ணியிருக்கே இது பண்ணும், அடுத்து இது எப்படி நம்ம வந்து சரி கட்டுறது, எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றத we have to தட்டி கொடுத்து கொண்டு போகணும். ஏன்னா கடைசியா மீட்டிங் முடியும் போது எல்லாரையும் வாங்கிட்டு வெளியே வந்தீங்கன்னா அடுத்த மாசம் போச்சு, அடுத்த மாசம் போச்சு. சோ என்ன பண்ணணும், முதல்ல பாசிட்டிவ் ஆரம்பிச்சு நெகட்டிவ்ல போய் முடிச்சு கடைசி சைன் வேவ் மாதிரி முடிக்கணும், கடைசி பீக்ல கொண்டு போய் நிறுத்திடணும். வெளியே அவன் போகும்போது இந்த மாசம் அடின்னு அடிச்சுட்டு வரணும்ன்ற அந்த ஆட்டிடியூடோட போறதுக்கு தான் பாஸோட வேலை. பிகாஸ் மீட்டிங் கன்வீன் பண்ணும்போது கோவம் வரும், பிரச்சனை இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு கோவம் முட்டாத்தனமா பண்ணிட்டு வந்துருவாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஹேவ் ஃபர்ஸ்ட் எடுத்தோட பாசிட்டிவ் and then discuss all the negatives and then finally take off and leave it at the peak. அந்த பீக் போகும்போது ஃப்ளை பண்ணணும்னு நினைச்சு போகணும், அங்க போனோம்னா திருப்பி பிரச்சனை வரும், அது வேற. But if you leave it, then as a boss of the organization, you're creating energy among people. அந்த எப்பவுமே நம்ம வந்து குதிரை வேகமா ஓடுற அளவுக்கு வச்சுட்டு இருக்கணும். So that's how the wow and go. ஒரு சின்ன கன்சல்டன்சி மாதிரி ஆரம்பிக்கலாமா? அதாவது பிசினஸ் நிறைய பேர் வந்து பேசுறாங்க பிசினஸ் இதை பத்தி. யாராவது இப்போ நான் என்னோட பிசினஸை வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு விருப்பப்படும் போது ஒரு சின்ன ஒரு 2-3 பேர் மார்க்கெட்டிங்ல இருந்து ப்ரொடக்ஷன் டீம் அந்த மாதிரி அந்த பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம். யூ வாண்ட் கன்சல்டன்சி சார்? ஓகே. எஸ்ல என்ன பண்ண போறோம்னா எப்படி இந்த போர்ட்டல்ல கொடுக்க போறோம், இந்த போர்ட்டல்ல என்ன செய்ய போறோம்னா இந்த மாதிரி வீடியோஸ் இருக்க போகுது, உங்களுக்கு சாம்பிள் MIS ரிப்போர்ட்ஸ் நீங்க கேட்ட மாதிரி
சாம்பிள் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். சில ஃபைனான்ஸ்லாம் சில ஸ்டாண்டர்டாக இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்றதை வைக்கலாம். இன்னும் ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ இந்த ஹாலில் இருக்க 78 பேருக்கு மட்டும் இல்லை, இதை போன்ற டவுட் வந்து இருக்கிற 1000 பேருக்கு இருக்கும், வரக்கூடிய 1,00,000 மெம்பருக்கு இருக்கும்போது we have to use technology so that every doubt is being clarified in various video sessions, and then that has to be properly indexed பண்ணி உங்களுக்கு போன உடனே ஃபோக்கஸ் பண்ணி அதாவது இப்ப இருக்கிற மாதிரி அந்த வீடியோ பண்ண போறோம். எம்ஐஎஸ் ரிப்போர்ட்டை வந்து ஃபார்மேட் வைக்க போறோம், உள்ள பாலிசிஸ் வைக்க போறோம். நம்ம இங்க அனந்தா அது சொன்னாரு, இந்த மாதிரி பாலிசிஸ்லாம் நீங்க வைக்கணும்னு சொன்னாரு. தென் நீங்க கேட்குற மாதிரி there be a panel of consultants, அவங்கள வந்து என்கேஜ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இவர் வந்து நல்ல ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் நம்ம சொல்லுவோம், ஆனால் அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கு. அந்த காஸ்ட்டை கொடுக்க வேண்டியது நமது. அதை வந்து நம்ம பேனல்னு போட்டாவே நம்ம வந்து என்ன சொல்லியிருப்போம்னா, நம்ம எஸ் மெம்பர்ஸ்லாம் அஃபோர்டபிலிட்டி இருக்காது, நீங்க வந்து பார்த்து சார்ஜ் பண்ணணும். மார்க்கெட்டிங் ஒரு கன்சல்டன்ட், ரிசர்ச்சுக்கு ஒரு கன்சல்டன்ட், இப்படிலாம் வச்சுக்க போறோம். அது வரும்பொழுது நீங்க அவரை வந்து நேரடியாகவே தொடர்பு கொள்ளணும். நீங்க எஸ் மூலமா போகணும்னு அவசியம் இல்லை. அந்த பேனல் வந்துட்டா நீங்க நேரடியாக பேசும்போது எஸ் மெம்பர்னு நீங்க உறுதி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவருக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸ் வந்து மினிமம் காஸ்ட்ல. இல்ல உங்க கிளஸ்டர்ல சேர்ந்துட்டீங்கன்னா உங்க கிளஸ்டருக்கே அவரை கூப்பிட்டு வந்துடும். ஒரு 6 பேர் சேர்ந்து அவரோட காஸ்ட் நீங்க மதுரையில நிறைய பேர் இப்படி பண்றாங்க. 6 பேர் மீட்டிங் போற அன்னைக்கு கன்சல்டன்ட் கூப்பிட்டு வந்துருவாங்க. அவர் வந்து பிரிச்சுடுவார் டைம், அவங்க 6 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ தட்ஸ் an advantage there. So you will have that. இப்போ நீங்க அதெல்லாம் போர்ட்டல் போடுறதுக்கு முன்னால உங்களுக்கு வேணும்னா நீங்க இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணி வித் ஆஃபீஸ், உங்களுக்கு என்ன மாதிரி கன்சல்டன்ட் வேணும். We have, sorry, நீங்க கன்சல்டன்சி ஆரம்பிக்கிற மாதிரி கேட்கல, உங்களுக்கு கன்சல்டன்ட் வேணும் எடுத்துட்டு போறதுன்னு, அது உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்சல்டன்ட் நம்ம கொண்டு வரணும். முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, எஸ் வந்து வெளியிருந்து வந்து பார்க்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் வந்து நம்ம செய்யற சர்வீஸ் வந்து உண்மையிலே சமுதாயத்துக்கு சென்றடைகின்றது என்று பார்க்கிறார்கள். அது பார்க்கும் பொழுது நானும் இதுல ஒரு பகுதியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம அவங்களோட ஃப்ரீயா எல்லாத்தையும் செய்ய சொல்ல முடியாது, ரைட்? நம்ம ஒரு கன்செஷன் ரேட்ல நம்ம கேட்கலாம், அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து திறமையான மனித வளம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ என்னோட இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 10ஆம் கிளாஸ் படிச்ச பசங்க தான் தேவைப்படுது ஸ்கூல் இருக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து எம்பிஏ எம்கே எம்சிஏ படிச்ச பசங்க. இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி 10ஆம் கிளாஸ் படிச்சவங்க தான் வேணுமா? ஸோ பட் ஆனால் இப்போ நிறைய இண்டஸ்ட்ரியல் எக்ஸிஸ்ட் இருக்கும்போது அவங்களுக்கு மனித வளம் வருவாங்க, அவங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கும். ஸோ நம்மளோட குரூப்ல அதை ஷேர் பண்ணிட்டோம்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் அவைலபிள், இந்த இது அவைலபிள் இருக்கு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இந்த மனித வளம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அதாங்க எஸ்டோடைய குறிக்கோள் வந்து எஜுகேட்டிங் பீப்புள் ஆன் பிசினஸ் நாலேஜ். அதாங்க, அதுல இருந்து ரொம்ப டீவியேட் பண்ண முடியாது. இப்போ அவர் கேட்டது நெட்வொர்க்கிங் கேட்டாரு, அது ஒரு பகுதி. இவர் கன்சல்டிங் கேட்டாரு, அது ஒரு பகுதி. சில வீடியோஸ் வைக்கிறோம், அது ஒரு பகுதி. வீடியோ வந்து பார்ட் ஆஃப் லேர்னிங். இப்போ நம்ம இங்க லேர்ன் பண்றோம், கிளஸ்டர்ல லேர்ன் பண்றோம், வீடியோல லேர்ன் பண்றோம். இது லேர்னிங்க்கு இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் கை கொடுத்து நம்ம தூக்குறதுன்றது ஓகே. இப்போ நீங்க வந்து சொல்றீங்க, இப்போ வந்து இப்போ இன்னைக்கு இப்போ இன்டர்நெட் போனீங்கன்னா அவ்வளோ மனித வளத்துக்கு நீங்க அவ்வளோ சைட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே எஸ் பண்ணணும்னு நினைச்சா நம்ம ஃபோக்கஸ் குறைஞ்சிடும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு வரைமுறை வைத்திருக்கின்றோம், அதுக்குள்ள நம்ம இருக்கணும்னு பார்க்கணும். வாட்ஸ்அப் குரூப் இருக்காங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கலாம், அது பண்ணலாம். சரி, நம்ம எல்லாத்தையும் செய்யும் போது இப்போ வந்து இப்போ அடுத்த ஒரு ஆண்டுக்கு நம்ம சென்ற ஒரு ஆண்டுல நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது பண்ணும்போது இப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் let us bring this portal, let us bring this panel of consultants for people to support. அவங்களெல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டு நெட்வொர்க்கிங் வந்து நடக்கிறதுக்கு கூட கேட்டது. இப்போ எஸ்கான் ஒன்று வச்சிருக்கோம், அது ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறதே ஒரு பெரிய வேலையா இருக்கு. டிஸ்கவர் அமெரிக்கான்னு போனப்ப அது ஒரு பெரிய ஆக்டிவிட்டி, ஒவ்வொன்றும் பெரிய ஆக்டிவிட்டி. இப்போ இதுல இன்வால்வ் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரும் தன்னலம் இல்லாத சொந்த டைமை எந்த விதமான பேமெண்ட்டும் இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறவங்க. சரி, நான் என்ன சொல்றேன், இப்போ அங்க வேலை பார்த்துட்டு இருக்க எல்லாரும் கன்சல்டன்ஸ் வந்தவங்களுமே அப்படி இருக்கிறாங்க. பீப்புள் ஆர் கான்ட்ரிபியூட்டிங். நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு எந்த விதமான காஸ்டையும் போடல நமக்கு. அப்படி இருக்கிறவங்கள ஒரு லெவலுக்கு மேலே நம்மளும் போட்டு ப்ரெஷரைஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ ஹேவ் சர்டன் நம்பர்ஸ் வித் மீ. ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ ஹெச்ஆர் ரிக்வயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு உள்ள ஹெச்ஆர் ஆக்டிவிட்டியை எஸ் அட் திஸ் பாயிண்ட் கேனாட் டூ இட். ஸோ நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப் சார். ஓகே, அவர் சொன்னதுக்கு. So actually I'm from a servicing industry. I'm into supply of manpower to other clients as well as to the other companies. Either the manufacturing or the white collar stuff, all எல்லா கம்பெனிஸ்மே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். I have a plan to start up my own HR consultant for manufacturing supply firm, either into temporary staffing, temporary manpower ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் வச்சிருப்பீங்க. 6 months seasonal business இருக்கும், அந்த டைம்ல temporary manpower வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம்
தேவை இருக்காது. ஸோ அதுவும் பண்றோம். ரெண்டாவது பெர்மனன்ட் ரெக்ரூட்மெண்ட் மாதிரி. ஸோ பெர்மனெண்டா வந்து உங்களுக்கு எம்ப்ளாய் வேணும், அக்கௌண்டன்ட் வேணும், இல்லை ஃபினான்ஸ் வேணும், சேல்ஸ் பீப்பிள்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் பண்றதுக்கு ஒரு பிளான் இருக்கு. ஸோ if any chance is there, then we can support it. அவர் மாதிரி நிறைய பீப்புள் இருக்காங்க. இன்டர்நெட்ல you can go and see ஒரு ஆஃபர் பண்றது you can do it. Yeah. Okay. Thank you. Thank you, Chairman. I'm a vote of thanks for a couple of points I wanted to share with the members. One is the clusters. அதாவது நம்ம சேர்மன் சொல்ல கவனிச்சிங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு ஒரு 4 அம்சங்கள் முக்கியமாக வேணும் அப்படின்பாங்க. அதாவது ஆனுவல் பட்ஜெட்டிங். நம்ம ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்ச் மாதத்தில் ஆனுவல் பட்ஜெட்டிங் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்பர் 2, எவ்ரி குவார்டர்லி வி ஷுட் ஹேவ் அ ரிகரஸ் ரிவ்யூ. நீங்கள் அதான் எடுத்தாங்க. தென் 3வது எம்ஐஎஸ். கண்டிப்பாக நிறுவனத்துக்கு எம்ஐஎஸ்ங்கிறது அவசியம். அதே மாதிரி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் சரி அது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் as an individual இன்னைக்கு மெம்பர்ஸ் நம்ம இன்னைக்கு 90 மெம்பர்ஸ் இருந்தா கூட அதுல பெரும்பாலும் நம்ம பண்றது கிடையாது. சரியா? உங்களுக்கு ஈவன் கிளஸ்டர்ஸ்ல நான் கவனிச்சிருக்கிறேன் 4 கிளஸ்டர்ஸ் இருக்குது. இந்த கிளஸ்டர் லீடர் வந்து அவர் பொறுப்பெடுத்து செயல்பட வைக்கிறார். இந்த கிளஸ்டரோட மெம்பர்ஸ் 8 பேர், ஒரு கிளஸ்டருக்கு 8 பேருங்க. இந்த 8 பேருக்குமே வளர்ச்சி வேண்டும். லீடர் பொறுப்பெடுத்து இந்த 4 அம்சங்களும் கண்டிப்பா ஒரு நிறுவனத்தில் வேணும்னு சொல்லி நாங்கள் கிளஸ்டரை உருவாக்கிட்டு வர்றோம். 4 கிளஸ்டர் ஆக்டிவா இருக்கு உங்களுக்கு. இது போக we want to form some more clusters. இன்னைக்கு மிஸ்டர் அனில்குமார் அவர் வாலண்டியரா வந்து he wants to become a leader of a cluster. சரியா உங்களுக்கு? சரியா? அதனால யாரா நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. we will form the cluster and give it to you. செக்ரட்டரி தாரை டிராவல்ஸ் எடுத்துக்கங்க. வேற கண்டிப்பாங்க உங்க வளர்ச்சிக்கு சரியா? அதாவது இந்த 4 அம்சங்கள் மட்டும் நாங்க வந்து கிளஸ்டர் சொல்லி தரது கிடையாது. இது போக உங்களுக்கு சில பிசினஸ் சேலஞ்சஸ் இருக்கும் சரியா? அதை வந்து உங்களுக்கு வெளியே ஷேர் பண்றதுக்கு ஒரு ஷைனஸ் இருக்கலாம். ஸோ நீங்க கிளஸ்டர் லீடர் சொன்னீங்க வச்சுங்களேன், இந்த டீம் வந்து கிவ் சொல்யூஷன் உங்களுக்கு சரியா? அது வந்து உண்மையாவே ஆக்கப்பூர்வமா இருக்கு. ஏன்னா எங்க கிளஸ்டர்ல வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராப்ளம் கொண்டு வர்றாங்க, நாங்க அனலைஸ் பண்ணி கிவ் சொல்யூஷன். அதனால கண்டிப்பா அந்த கிளஸ்டர் வந்து வளர்ச்சிக்கு உபயோகமா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணதான் நீங்க வந்து ரிசல்ட் பிளான் தான் போகணுங்கிற ஆர்வம் கண்டிப்பா வரும். வேற யாரும் கேட்டுக்கிறீங்களா ப்ளீஸ்? தாமு செக்ரட்டரி ஃப்ரெண்ட்ல வாங்க. செக்ரட்டரி மிஸ்டர் வள்ளியப்பன். ஆமா சரி, கிளஸ்டர் ஜாயின் பண்றதுக்கு ஏதோ ஃபீஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதனால கிளஸ்டர்ல 8 பேர் இருக்கும். சரியா? we closely monitor each and everyone. growth இருக்கான்னு பார்த்துட்டே வரோம். வராட்டி நான் கேள்வி கேட்போம் கண்டிப்பா ஏன் வரல. சரி, அதனால கண்டிப்பா நீங்க உள்ள வாங்க கிளஸ்டர்ஸ்குள்ள. வேற மெம்பர்ஸ் எங்க 80 பேர்னா 4 கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மொத்தம் 32 பேர் தாங்க. இன்னும் 52 பேர் இருக்குங்க. 52 பேர் கை தூக்குங்க. சரி ஓகே. நெக்ஸ்ட் see next month we have this program, decision program. நம்ம 17th Friday July evening ஒரு 5 மணிக்கு மேல ஒரு அருமையான ரிசார்ட். லாஸ்ட் இயர் ரிசார்ட் நம்ம சேம் ப்ரோக்ராம் வச்சிருந்தோம். ஸோ பிசினஸ் மாடல் கேன்வாஸ். இது வந்து ஒரு 2 days starting from Friday evening 5 o'clock till Sunday evening 5 o'clock. Next so இவங்க தான் she is going to be the நமக்கு அவதான் சொல்லிக் கொடுக்க போறாங்க. நமக்கு இட்ஸ் ஹேண்ட் ஹோல்டிங் எஃபர்ட். பிசினஸ் மாடல் கேன்வாஸ்ங்கிறது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு லெக்சரிங் எடுத்து போறது கிடையாது. ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட். அவங்க கூட உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. சரியா? இது தொழில் ஜாதகம். நீங்க ஜாதகத்துல 9 கட்டம் இருக்கு இல்லையா? சரி, அதே மாதிரி தொழில 9 கட்டம் இருக்கு. இல்ல வேற எதுவுமே தேவையில்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாராரு பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவங்க ஈமெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அவங்க ஷேர் பண்ணுவேன். அவங்க வந்து she will get you ஒரு she will send you questionnaires. அதை நீங்க ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருங்க. வேற எதுவும் கொண்டு வரணும் அவசியம் கிடையாது. கண்டிப்பாங்க நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிச்சு வெளியே வரச்சல சரியா ஒரு பிசினஸ் வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஃபோக்கஸ்டா பண்றது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா தெரிய வரணும். சரி, தயவு செய்து உங்களுக்கு சென்னை சாப்டர் இது மேண்டேட்டரி சரியா உங்களுக்கு. அதனால யாரும் காசு கொடுக்க வெளியே போக முடியாது. கதவு முடிவு உங்களுக்கு
ஸோ நெக்ஸ்ட் இதுதான் 9 கட்டம் சரியா உங்களுக்கு. நீங்க அங்க மீட்டிங் வந்தால் தான் இது பற்றி தெரிய வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸோ ஈவினிங் ஃப்ரைடே 5 o'clock நம்ம ஆரம்பிக்கிறோம். இதில் அந்த ஃப்ரைடே ஈவினிங் வந்து வில் ஹேவ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லா மெம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு. ஸோ நெக்ஸ்ட் 2 days அவங்க எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு சொல்லி நமக்கு விளக்குவாங்க. நெக்ஸ்ட் couple of days வந்து இந்த ப்ரோக்ராம் சரியா. அதனால கண்டிப்பாக அவசியம் வாங்க சரியா. ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு இது வந்து யூ டோன்ட் டேக் இஸ் எக்ஸ்பென்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாருங்க. கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி இருக்கும். ஓகே, இந்த மீட்டிங் மதுரையில் கொடைக்கானல் நடத்தணும். அப்போ வந்து ஒரு ஃபியூ மெம்பர்ஸோட ஃபீட்பேக், அவங்க பேரண்ட்ஸ் என்னை தேடி வந்தாங்க. நடத்தி முடிச்சதுக்கப்புறம் இளம் தொழில் முனைவோர் மையத்தின் உறுப்பினர்களுடைய பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் வீட்டில் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது 1-2 சொல்லித்தரோங்க. இப்போ நீங்கள் எஸ்ல 1000 சொல்கிறீங்க, 1000 விஷயங்களை சொல்லி தரீங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து என் பையன் வந்து இந்த பிஎம்சி போயிட்டு வந்துட்டு அவன் வந்து விடிய ஒர்க் பண்ணுறான். இது he has found something new. இது ஃபீட்பேக் நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு now என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பையனுக்கு வந்து நான் கைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. now he has gone himself now he got great heights அப்படின்னு சொன்னார். உண்மையிலே பெருமையாக இருந்துச்சு. இதை வந்து எஸ்ஸுக்காக மட்டுமல்ல, இப்போ இந்த ப்ரோக்ராமோட வெயிட் இருக்கு. எனக்கு இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் என்னை பொறுத்தவரையில் நான் அந்த 9 கட்டத்தில் ஒரு பர்டிகுலர் கட்டம் வந்து நான் பெருசாக பார்க்கல. காஸ்ட்ன்ற ஒரு ஆங்கிள், அதோடைய முழுமையான இதை வந்து கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். அந்த ஒர்க் ஷாப் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கோ த்ரூ தி இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா உடாசிட்டின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, UDACIT உடாசிட்டின்னு ஒரு வெப்சைட்டு. அதில் வந்து ஸ்டீவ் பிளாங்க் என்பவர் ஒரு முழுமையான வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா 20 hours ஆகும். அதை நீங்கள் வந்து ஆஃப்டர் திஸ் ஒர்க் ஷாப் யூ டூ தட், இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அகைன் ஐ வுட் சே. அண்ட் இப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர், நான் அப்போ அந்த பேரண்ட்ஸ் சொன்னேன், அந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் சொல்கிறாங்க. சில பேர் வந்து நீங்கள் நிறைய சொல்லித்தரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய எஸ் மெம்பர்ஸும் வந்து என்கிட்ட வந்து சார் வெரி யூஸ்ஃபுல்லாக எல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. நான் அப்போ எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்கிறது, உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். எஸ்ல வந்தால் மீட்டிங் நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு, ஃபுல்லாக அப்சார்பிங் ஆச்சு, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம்னு சொல்கிறது இந்த பெருமையெல்லாம் வேண்டியது யாருக்கும் வந்து வேண்டியது. If at all, I mean, people want to show their gratitude towards yes, you show it through your growth and development, right? Okay? உங்களுடைய வளர்ச்சியை காண்பிப்பதன் மூலமாக மட்டுமே எஸ்க்கு பெருமை நினைக்கிறேன். Okay, thank you. Next, vote of thanks. I'd like to invite Mr. M.S. Sai. Sai, he came as a guest speaker. Now he has become a mentor, for our members. And அருமையான மனிதர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிரமாதம் உள்ள மனிதர். இன்னைக்கு கிளஸ்டர்ல இருக்கிறார், இதை விட்டு கொடுக்க மாட்டேன். தேங்க்யூ. புது மெம்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுந்துருங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ணாங்க. யூர் ஆல் வெரி லக்கி. இவர் இன்னைக்கு பிரசன்டேஷன் கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்தது. ஐ ஹவ் நெவர் சீன் அ பிரசன்டேஷன். நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் சார். அந்த ஏரேஷியா பத்தி ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிட்டாரு. ஐ ஆம் நாட் வாட் ஐ ஆம். Sorry, Asia. I am not what I am. I am not what you think I am. I am what I think about what you think I am. புரிஞ்சுதுங்களா? அந்த விசு டயலாக் மாதிரி, நான் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யார் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுவும் கிடையாது, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கணும், அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேனோ அதான் நான் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த ஒரு ஜார் கிளஸ்டர்ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, நம்மள புரியறதுக்கு முதல்ல உங்களை நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது அருமையா சேர்மன், இந்த ஃபவுண்டர் அண்ட் தி ஃபாதர் ஆஃப் எஸ் அவர் சொன்ன மாதிரி, நான் இதுக்கு ஐ கேம் as a mentor, today I am a student, I am learning so much. கண்டிப்பா அந்த எஸ்தலுக்கு I will also be there. Thank you so much. Thank you, and thank you Sabrian for your wonderful hospitality. Thank you. President, please come forward. Sandeep, we would like to honor our
சேர்மன். அவருக்கு ரொம்ப பிஸியான ஷெட்யூல் இருந்தோம், இன்னைக்கு நம்மளெல்லாம் பார்க்க வந்திருக்கிறாங்க. அருமையான பிரசன்டேஷன். அதுக்கு ஒரு புது எஃபர்ட் செந்தில் வேல். Thank you very much. Generally, I don't have any pictures. Before we go for dinner, we will take a picture with the chairman. It's a group photo. Okay, please, members come forward. Sandeep, group photo. Yeah, I got it. Okay, sir. Wait.